வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம பழப்பழ அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த அல்வாவோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும், கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த பலாப்பழம் கிடைக்கிற சீசனில் நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதை நம்ம நிறைய செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டிஷ் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துறோம். அதுக்கப்புறம் எப்படி செய்கிறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த ரெசிபீஸ் டெஸ்க் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதையுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இப்போ நம்ம இந்த டிஷ்ஷுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். 1/2 கிலோ பலாப்பழம் நான் இதில் எடுத்திருக்கேன். இந்த பலாப்பழத்தில் வந்து கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். கொட்டையும் நம்ம காய வச்சு வேறு எதுக்கு தேவைனாலும் பயன்படுத்திக்கிடலாம். 1/2 கிலோ பலாப்பழத்துக்கு நான் அதுக்கு 400 கிராம் சக்கரை எடுத்திருக்கேன். இந்த பலாப்பழம் நல்லா இனிப்பாக இருக்கிறதுனால நான் 400 கிராம் தான் எடுத்திருக்கேன். பலாப்பழத்தில் இனிப்பு இல்லை அப்படின்னா கூடுதலாக எடுத்துக்கோங்க. நீங்கள் வெள்ளை சக்கரை யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கிடலாம். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள். முந்திரி பருப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு இல்லைன்னா மைதா எதுனாலும் எடுத்துக்கலாம். 4 டீஸ்பூன் நெய். உங்களுக்கு டால்டா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். நெய் அல்லனா டால்டா எதுனாலும் ஓகே தான். இப்போ நம்ம அந்த பலாப்பழத்தில் உள்ள கொட்டையெல்லாம் எடுத்துட்டு நம்ம பலாப்பழத்தை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை அரைச்சிடலாம். தண்ணியெல்லாம் விட வேண்டாம், அப்படியே நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு பேனில் வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லத்தை நல்லா தட்டி சேர்த்துக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக அது கரைஞ்சிரும். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க விட்டுறலாம். இதில் கம்பி பதம் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இந்த வெல்லம் கரையட்டும், அது வரைக்கும் இது கொதிச்சாலே போதும். வெல்லத்தில் மண் எதுவும் இருந்தது அப்படின்னா நம்ம ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வெள்ளை சக்கரை பிடிச்சது அப்படின்னா நீங்கள் வெள்ளை சக்கரையிலையும் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு எந்த டேஸ்ட் பிடிக்குமோ நீங்கள் அதில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் எடுத்துகிட்டு அதில் 4 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ நம்ம முந்திரி பருப்பை அதில் சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். உங்களுக்கு எவ்வளோ முந்திரி பருப்பு தேவையோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கோங்க. அந்த அல்வா சாப்பிட்றப்போ அந்த முந்திரி பருப்பு டேஸ்ட் வரப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் உங்களுக்கு தேவைக்கு தக்கன நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஃப்ரை பண்ணிடலாம். அந்த முந்திரி பருப்பு லேசாக செவக்கட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். இதை ஃப்ரை பண்ணுறப்ப எப்போவுமே லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். எதனா டக்குன்னு தீஞ்சிடும். அப்புறம் தீஞ்சதுன்னா ஒரு கசப்பான டேஸ்ட் வரும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு லேசாக செவந்தோடனே நம்ம இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். மீதம் இருக்கிற நெய்லே நம்ம வந்து அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் நெய்க்கு பதிலாக டால்டா சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முந்திரி பருப்பு லேசாக செவந்துச்சு. இப்போ நான் இதில் ஒரு பிளேட் எடுத்து இதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். லைட்டாக செவந்தாலே போதும். நெய்யில் ஃப்ரை பண்ணி சேர்க்குறப்போ அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம அப்படியே முந்திரி பருப்பு சேர்க்குறதுக்கு லேசாக ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பலாப்பழம் வந்து ஆல்ரெடி இனிப்பாக இருக்கிறதுனால இதில் வந்து திராட்சையெல்லாம் சேர்க்க தேவையில்லை. முந்திரி பருப்பு மட்டுமே சேர்த்தா போதும், அதுவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம ஆல்ரெடி பலாப்பழம் ரொம்ப இனிப்பாக இருக்கிறதுனால நம்ம திராட்சை வந்து இதுக்கு தேவைப்படாது, பட் பிடிக்கிறவங்க நீங்கள் சேர்த்துக்கிடலாம். இப்போ இந்த முந்திரி பருப்பெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் மீதம் உள்ள நெய்யில் நம்ம வச்சுருக்கிற மாவு சேர்த்துடலாம். நீங்கள் கோதுமை மாவு இல்லைனா மைதா எதுனாலும் சேர்த்துக்கிடலாம். இப்போ இந்த மாவு சேர்த்தாச்சு. இப்போ இதை லேசாக மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது மிக்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த பலாப்பழ விழுது சேர்த்துடலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த அல்வா செய்கிறதுக்கு எப்போவுமே ஓரளவுக்கு ரைப்பாக இருக்கிற பலாப்பழமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப காயாக இருந்தது அப்படின்னா டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காது. அப்படி ரொம்ப காயாக இருக்கிற பலாப்பழம் இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து
கூடுதலாக வெல்லம் சேர்த்துக்கணும். இப்போ அது 5 நிமிஷம் நம்ம ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதில் நம்ம வெள்ளைப்பாகு சேர்த்துடலாம். இதில் வந்து கொஞ்சம் மண்ணாக இருக்கிறதுனால நான் ஃபில்டர் பண்ணி சேர்க்க போகிறேன். மண் இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே சேர்த்துடலாம், இல்லைன்னா அப்படி ஃபில்டர் பண்ணி சேர்த்துருங்க. இப்போ இந்த வெள்ளைப்பாகு சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். இது கை விடாமல் கிண்டிகிட்டே தான் இருக்கணும், நல்லா டக்குன்னு அடி பிடிச்சிரும். அதனால் நம்ம ஹை ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம், அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் அந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சு நம்ம இதை கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். நான்ஸ்டிக் பேன் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம், ஒட்டாமல் ஈஸியாக வரும். அதில் வந்து அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட வேண்டிய தேவையில்லை, அது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஆனால் இந்த மாதிரி பேனில் நீங்கள் செய்கிறப்போ நீங்கள் அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். நல்லா இது திக்காகணும். திக்காகி அந்த கடாயோட ஓரத்துலேருந்து அதுவாகவே சுருண்டு வர ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இந்த வெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரையும் யூஸ் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரையோ வெள்ளை சர்க்கரையோ எதுனாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். இந்த பலாப்பழத்தில் நிறையா நன்மைகள் இருக்குது. அதனால் நம்ம பலாப்பழம் கிடைக்கிற சீசனில் நம்ம வந்து வெறுதாவும் சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி டிஷ் செஞ்சும் சாப்பிட்டுக்கலாம். இந்த பலாப்பழத்தில் வந்து விட்டமின் ஏ நிறையா இருக்குது. இந்த விட்டமின் ஏ வந்து கண் பார்வைக்கு வந்து ரொம்பவே அவசியம். அதனால் பலாப்பழம் நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னா கண் பார்வை மங்குதல், இல்லைன்னா அந்த மாலைக்கண் நோய் அதெல்லாம் இருக்கவங்க வந்து பலாப்பழம் சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு சுகம் கிடைக்கும். தைராய்டு பிரச்சனைக்கும் வந்து பலாப்பழம் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களும் பலாப்பழம் சாப்பிட்டுக்கலாம். பலாப்பழத்தில் வந்து நிறைய ஊட்டச்சத்து இருக்குது. குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாருமே வந்து அதை கண்டிப்பாக சாப்பிடணும். அளவுக்கு மீறி சாப்பிடக்கூடாது. தேவைக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடலில் வந்து அது நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அது கொடுக்கும். இரத்த சோகை நோய் உள்ளவங்க வந்து இந்த பலாப்பழம் சாப்பிட்டாங்க அப்படின்னா நல்ல ஒரு சுகம் கிடைக்கும். பலாப்பழம் நல்லா சாப்பிட்றவங்களுக்கு வந்து நல்ல ஒரு சரும நலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரிசர்ச் சொல்லுது. தோலில் வந்து நல்ல ஒரு மினுமினுப்பு தன்மை அதிகரித்து நல்ல ஒரு இளமையான ஒரு தோற்றத்தை வந்து இந்த பலாப்பழம் தருது. அதே மாதிரி செரிமான சக்திக்கும் ரொம்பவே நல்லது. உடல் எலும்புகள் கூட இந்த பலாப்பழம் நல்லா சாப்பிட்டது அப்படின்னா நல்லா வலுவாக இருக்கும். அதனால் பலாப்பழம் கிடைக்கிற டைமில் நம்ம வந்து இதை சாப்பிட்டுக்கலாம். இந்த டைமில் நல்ல ஒரு சீசன், அதனால் இந்த சீசன் இருக்கிற டைமில் நம்ம இதை வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம அல்வா வந்து கொஞ்சம் திக்காயிடுச்சு. இன்னும் இதை நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். அந்த அல்வா கன்சிஸ்டன்சி வரணும், அது வரைக்கும் நம்ம இதை கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். நல்லா அந்த கடாயோட ஓரத்துலேருந்து சுருண்டு வர ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் நம்ம மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டிக்கலாம். கொஞ்ச நேரம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம், கொஞ்ச நேரம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஆனால் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம ரொம்ப மிக்ஸ் பண்ண முடியாது, ஏன்னா அது வெளியில் தெறிக்கும். அதனால் அப்பப்போ நம்ம மாற்றி மாற்றி விட்டு கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். இது வந்து நம்ம பலாப்பழம் கிடைக்கிற டைமில் நிறைய செஞ்சும் வச்சுக்கலாம். இந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம மற்ற அல்வா விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது இன்னும் வத்திச்சு.
இன்னும் லேசாக அது வந்து வற்றிட்டு பேன்லேருந்து சுருண்டு வர ஆரம்பிக்கிறப்ப நம்ம ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட்டு நம்ம இறக்குறதுக்குனால நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த முந்திரி பருப்பையும் சேர்த்துடலாம். இது வந்து கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், அதெல்லாம் டக்குன்னு ஒட்டிடும். அதனால் நீங்கள் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணுறதா இருந்தால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ நல்லா திக்காயிடுச்சு. இது வந்து ஆறுனதுக்கப்புறம் நல்லாவே திக்காயிரும். அதனால் நம்ம லேசாக பேன்லேருந்து சுருண்டு வெளியே வர ஆரம்பிக்கிறப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கிண்டிகிட்டே இருந்தாலும் லேசாக அடி பிடிக்குது, அதனால் நல்லா இதை கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். நான்ஸ்டிக் பேன் இருந்தது அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஆனால் நான்ஸ்டிக் பேனில் வந்துட்டு நம்ம கோட்டிங்லாம் வந்து உறிஞ்சிருச்சு அப்படின்னா நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணுறப்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு அல்வா கன்சிஸ்டன்சி ஓரளவுக்கு வந்துருச்சு. நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாலும் அந்த முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இப்போ பேன்லேருந்து அதுவே சுருண்டு வர ஆரம்பிக்குது. இது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தாலே போதும். இதை நம்ம ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஆறுறதுக்கப்புறம் நல்ல ஒரு அல்வா மாதிரி கன்சிஸ்டன்சி ஆயிரும். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் கொஞ்சம் தான். ஆனால் அந்த அல்வா வந்து இப்படி மிக்ஸ் பண்ணுறது கிண்டி எடுக்கிறதுக்கு மட்டும் தான் டைம் எடுக்கும். ஆனால் அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு சுவையான அல்வா ரெடி. இந்த அல்வா நல்லா சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பலாப்பழ அல்வா ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அதேமாதிரி மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள். புதிய புதிய ரெசிபிகளுக்காக இந்த பலாப்பழ அல்வா ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ரெசிபிஸ் டெஸ்கோட ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் லிங்க், ட்விட்டர் லிங்க் மற்றும் பின்இன்ட்ரெஸ்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேவைப்படுறவங்க நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம்.